உங்களுக்கு ரொம்ப மோசமான அனுபவம் ஏற்பட்டிருந்தா அது நல்ல அனுபவம். ஏன்னா அது விலை மதிப்பில்லாதது. பல பிறவி அனுபவத்தோட மதிப்பை நிச்சயமாக தூக்கி எறிய முடியாது. அது தேவைப்படுது. அனுபவத்தோட ஞாபகம் மட்டும்தான் உங்களுக்கு விவேகத்தை கொண்டு வர முடியும். உங்கள் நிர்பந்தங்களோட நீங்கள் சந்தோஷமாக இருக்க கற்றுக்கணும். எப்படியும் உங்களுக்கு நிர்பந்தம் இருக்குது. அதோட நீங்கள் சந்தோஷமாக இல்லைன்னா இப்போ 2 பிரச்சனைகள். ஒன்று நிர்பந்தம், இன்னொன்று கவலை. உங்களுக்கு ஒரு பிரச்சனை தான் இருக்குதுன்னா அதை சுலபமாக கையாளலாம். உங்ககிட்ட நிர்பந்தங்கள் இருக்குது, அதை சந்தோஷத்தோடு பார்க்க கற்றுக்கோங்க. உங்கள் நிர்பந்தங்களை பற்றி உங்களுக்கு சந்தோஷம்னு அர்த்தம் இல்லை. நீங்கள் சந்தோஷமாக இருக்கீங்க. நம்ம எப்போதும் எதுக்காக சந்தோஷம், அன்பு இதெல்லாத்தையும் பற்றி பேசுகிறோம்னா அது மனசை இனிப்பாக வச்சுக்கிறதுக்கு, உணர்ச்சியை இனிப்பாக வச்சுக்கிறதுக்கு. ஏன்னா உங்கள் மனசும் உணர்ச்சியும் இனிமையாக இருக்கும்போது நீங்கள் வளைஞ்சு கொடுப்பீங்க. உங்கள் கூட பல விஷயங்கள் செய்ய முடியும். உங்கள் மனசும் உணர்ச்சிகளும் கசப்பாக இருக்கும்போது நீங்கள் இறுக்கமாகறீங்க. அப்போ உங்கள் கூட எதுவும் செய்ய முடியாது. உங்களுக்கு ஏற்கனவே ஒரு பிரச்சனை இருக்குது, அடுத்ததை உருவாக்காதீங்க. கவலைன்னா அது கசப்பானது. இப்போ நீங்கள் கசப்பான நிலையில் இருக்கும்போது யாரும் உங்களை தொட முடியாது, உதவி செய்ய முடியாது, எதுவும் செய்ய முடியாது. நீங்கள் இனிமையான நிலையில் இருக்கும்போது வேறு வடிவத்தில் வார்க்கப்பட விருப்பமாக இருப்பீங்க இல்லையா? நீங்கள் கசப்பான நிலையில் இருக்கும்போது யாரையும் உங்களை தொடக்கூட விட மாட்டீங்க. அதனால் உங்களுக்கு என்ன மாதிரி கட்டாயங்கள் இருந்தாலும் கவலைன்றது அதை விட பெரிய பிரச்சனை, ரொம்ப பெரிய பிரச்சனை. ஏன்னா இப்போ உங்களை தொட முடியாது, மாற்ற முடியாது, உங்களுக்கு உதவ முடியாது. முதல்ல அதை சரி செய்யுங்க. நீங்கள் எந்த மாதிரி குப்பையாக இருந்தாலும் முதல்ல செய்ய வேண்டியது ஆனந்தமாக அன்பாக இருக்க கற்றுக்குங்க. அப்போ உங்களோட வேலை செய்கிறது சுலபமாக இருக்கும். உங்களுக்கு சுலபமாக உதவ முடியும், ஏதோ ஒன்று செய்ய முடியும். அப்போ உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை தாண்டி உங்களுக்கு ஏதோ ஒன்று செய்ய முடியும். ஏன்னா உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களும் பிடிக்காத விஷயங்களும் தான் அடிப்படையான கட்டாயங்கள். அதை விட்டு வெளியே வர உதவணும்னா நீங்கள் இனிமையான நிலையில் இருக்கணும். நீங்கள் கசப்பான நிலையில் இருந்தால் உங்களுக்கு பிடிக்காத ஒரு விஷயத்தை உங்களை செய்ய வைக்க முடியாது. பிடிச்சதை மட்டும்தான் செய்வீங்க. எவ்வளோ கவலையாக இருக்காங்களோ அவ்வளோ பிடிவாதமாக இருப்பாங்க. நான் இதை மட்டும்தான் செய்வேன், நான் இப்படித்தான் அப்படிம்பாங்க. ஆனந்தமான மக்கள் வளைஞ்சு கொடுப்பாங்க. அவங்கள ஆட வைக்கலாம், அழ வைக்கலாம், குதிக்க வைக்கலாம். சந்தோஷமாக இருக்கும்போது எல்லாம் செய்வாங்க. அவங்க வளைஞ்சு கொடுப்பாங்க. உங்கள் வளைஞ்சு கொடுக்குற தன்மையை தொலைச்சிடாதீங்க. அதுதான் ரொம்ப முக்கியமானது. அதனால தான் காலையில் யோகா பண்ணுறோம். உங்கள் முதுகில் ஆரம்பித்து மெதுவாக தலை வரைக்கும் போகிறீங்க. ஏன்னா வளைஞ்சு கொடுக்குற தன்மை தான் சாவி. நீங்கள் நெகிழ்வாக ஆனீங்கன்னா அற்புதம். திடமாக இருக்கிறதுலேருந்து வளைஞ்சு கொடுக்கறது, அப்புறமா நெகிழ்வாகிறது, பிறகு காற்ற போல ஆகிறது, அப்புறமா ஒன்றும் இல்லாமல் ஆகிறது. இதுதான் முன்னேற்றம் இல்லையா? அதனால் முக்கியமானது உங்களை வளைஞ்சு கொடுக்குற தன்மையோடு வச்சுக்கணும். வளைஞ்சு கொடுக்கறது அப்படிங்கிறது நீங்கள் மனசுலையோ உணர்ச்சிலையோ ஏதோ கசப்பான நிலையில் இருந்தால் சாத்தியமாகாது. அதனால தான் ஆனந்தமாக இருக்கிறது, அன்பாக இருக்கிறது, சந்தோஷமாக இருக்கிறது, அமைதியாக இருக்கிறது, இதெல்லாம் முக்கியமாகுது. அதனால் 2 பிரச்சனையை உருவாக்காதீங்க. ஏற்கனவே நிறைய இருக்குது. உங்களுக்கு இருக்கிற கட்டாயங்கள் இது மட்டும் இல்லை, இன்னும் நிறையவே இருக்குது. சம்யமாவோட நோக்கமே நீங்கள் ஒளிச்சு வச்சிருக்கிற எல்லாத்தையும் மேலே கொண்டு வர்றது தான். ஏன்னா அதை புதைச்சா அது வளரத்தான் செய்யும். உங்கள் உருளைக்கிழங்குகளை நீங்கள் புதைச்சி வச்சா அது பெருகி வளரும். கர்மான்றது உருளைக்கிழங்கு மூட்டை மாதிரி. எவ்வளோ ஆழமாக புதைக்கிறீங்களோ அவ்வளோ அதிகமாக வளரும். இந்த இடம் அதெல்லாத்தையும் பிடுங்கி எடுத்து காய வைக்கிறதுக்கானது. அப்போ அது மறுபடியும் வளர முடியாது. உங்களை அந்தளவு தீவிரமான சாதனாவுக்கு உட்படுத்தினா நீங்கள் என்ன கவனிப்பீங்கன்னா, நீங்கள் வெளி உலகத்துக்குள்ளே போகும்போது உங்களோட பல சின்ன சின்ன கட்டாயங்கள் காணாமல் போயிருக்கும். இதை புரிஞ்சுக்கணும்.
உங்களுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னால் இருந்த கட்டாயங்கள் இப்போ இருந்தால் உங்களால் இப்படி உட்கார முடியாது. இப்போ எல்லாருமே அற்புதமாக உட்கார்ந்துருக்கிறீங்க. சாதாரணமாக உட்கார முடியாது, கட்டாயங்கள் இருந்தால் முடியாது. இது அதுன்னு குப்பைகள் வருது. நீங்கள் 100% விடுதலை ஆயிட்டீங்கன்னு இல்லை, ஆனால் உங்களோட பல கட்டாயங்கள் முடிஞ்சு போச்சு. அதனால தான் உங்களால் உட்கார முடியுது. எல்லாமே வலிக்குது. யாருக்கு வலிக்கலை? எல்லாருக்கும் வலிக்குது. எனக்கும் தான். எனக்கு ஒரு கால் தான், உங்களுக்கு 2 காலும். எனக்கு அந்தளவு விதிவிலக்கு இருக்குது. ஏன்னா நான் பல சமயமால் உட்காரணும். நான் ஒரு கால் மடக்கினா போதும், நீங்கள் 2 காலையும் மடக்கணும். அது வலிக்குது. அதுதான் விஷயமே. வலிச்சா எழுந்திருக்கணும். பசியானா ஓடி போய் சாப்பிடணும். அந்த உணர்வு வந்தால் போய் சிறுநீர் கழிக்கணும். இதைத்தான் நம்ம தாண்டி வளர்ந்துருக்கோம். ரொம்ப பசி, ஆனால் அது ஒரு பொருட்டில்லை. ரொம்ப வலி, ஆனால் அது ஒரு பொருட்டில்லை. அது கொடிய கட்டாயத்தன்மை. நிறைய பேரால் 2 நிமிஷம் வலி தாங்க முடியாது, குதிக்க ஆரம்பிச்சிருவாங்க. சும்மா உட்காந்துருக்கீங்க, உங்கள் பக்கத்தில் உட்காந்துருக்கிற யாரோ கத்துறாங்க வேற. அவங்களோட உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் பிடுங்கி எடுக்கிறாங்க. உங்களோடது மட்டும் இல்லை, நீங்கள் சுற்றி இருக்கிற உருளைக்கிழங்குகளையும் பொறுத்துக்கணும். அழுகின உருளைக்கிழங்கு எல்லா பக்கமும் சிதறுது. ஆனாலும் அதனால் குறைப்பட்டுக்காதீங்க. நீங்கள் அற்புதமாக இருக்கிறீங்க. ஆனாலும் பிடுங்கி எடுக்க நிறைய உருளைக்கிழங்கு இருக்குது. அதை தினம் பிடுங்கி எடுக்கணும், தினமும் செய்யணும். அதை வருஷத்துக்கு ஒரு முறை 7 நாளைக்கு செய்கிறது போதாது. தினம் அதை பிடுங்கி எடுத்து காய வச்சு உள்ளே வைக்கணும். மறுபடியும் அது முளைக்க முடியாத அளவுக்கு அதை காய வைக்கணும். அப்போ உருளைக்கிழங்குகள் பயனுள்ளதாக இருக்கும். உங்கள் உருளைக்கிழங்குகளை ஒழிக்கக்கூடாது. அப்போ உங்கள் வாழ்க்கை அனுபவம் தொலைஞ்சிரும். அது தொடர்ந்து வளராத மாதிரி காய வைக்கணும், அவ்வளோதான். என்ன இருக்குதோ அது மட்டும் இருக்கும். அதே உருளைக்கிழங்கு ஒரு கோடியாக வளர்ந்தா அது மிகைப்படுத்தப்பட்ட உருளைக்கிழங்கு இல்லையா? அதனால் அதை காய வச்சு அதை எப்படி இருக்குதோ அப்படியே வைக்கணும். இது இந்த மாதிரி தான். உங்களுக்கு ஒரு 5 நிமிஷம் தீவிரமான அனுபவம் ஏற்படுதுன்னு வச்சுக்குவோம். அது வலியோ பயமோ இல்லை ஏதோ கொடூரமான அனுபவம், உங்களுக்கு அருவருப்பாக இருந்த ஏதோ ஒன்று வெறும் 5 நிமிஷம் நடந்துச்சு. இந்த 5 நிமிஷ உருளைக்கிழங்கு அதிகமாகி 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 உங்கள் வாழ்க்கையையே ஆட்டி படைக்கும். நீங்கள் எங்கே போனாலும் அதை பற்றி தான் பேசுவீங்க. எங்கே இருந்தாலும் அதையே யோசிப்பீங்க. ஏதோ அசைஞ்சாலே அதே நடக்க போகுதுன்னு நினைப்பீங்க. ஏன்னா நீங்கள் உங்கள் உருளைக்கிழங்குகளை பெருக்கிறீங்க, அதை நீங்கள் புதைச்சிங்க, அது பெருக ஆரம்பிச்சிருச்சு. அது ஒரு கோடியாக மாறிடும். எல்லாம் அதே அருவருப்பான ரகமாக இருக்கும். இப்போ அந்த உருளைக்கிழங்கை காய வச்சு எடுத்து வச்சா சும்மா இருக்கும். அது நல்ல அனுபவம். நீங்கள் ரொம்ப மோசமான அனுபவத்தை எதிர்கொண்டா அது நல்ல அனுபவம். ஏன்னா இதெல்லாம் விலை மதிப்பில்லாதது. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கசப்பான தருணங்களில் கற்றுக்கிட்டது விலை மதிப்பில்லாதது. நீங்கள் அந்த அனுபவத்தை மறந்தா நீங்கள் ஒரு முட்டாள். ஒரு முட்டாள் தான் அதை மறக்க முயற்சிப்பான். நீங்கள் சாமர்த்தியமாக இருந்தால் உங்களுக்கு ஏற்பட்ட ஒவ்வொரு கசப்பான அனுபவத்தையும் வருத்தம் இல்லாமல், கோபம் இல்லாமல், கசப்பில்லாமல் சும்மா உங்கள் ஞாபகத்தில் எப்போதும் வச்சுக்கணும். அப்போ அதே மாதிரியான சூழ்நிலைகளுக்குள்ளே மறுபடியும் சிக்காமல் இருப்பீங்க. உங்கள் அனுபவத்தை நீங்கள் எரிச்சிட்டா நீங்கள் அதே முட்டாள்தனத்தை மறுபடியும் முதல்ல இருந்து அனுபவிப்பீங்க. நம்ம உருளைக்கிழங்குகளை வெளியே எடுத்து காய வச்சு மறுபடியும் முளைக்காத மாதிரி செய்ய விரும்புகிறோம். நாம் அதை பாதுகாக்க விரும்புகிறோம். அதை நம்ம ஒழிச்சுக்கட்ட விரும்பலை. இல்லைன்னா அதே முட்டாள்தனத்தை மறுபடியும் செய்கிற அறிவில்லாத முட்டாளாயிருவீங்க. வாழ்க்கை அனுபவத்தோட மதிப்பை தூக்கி எறியக்கூடாது. பல பிறவிகள் அனுபவத்தோட மதிப்பை நிச்சயம் தூக்கி வீசக்கூடாது. அது வேணும். தேவைன்னா அதை நீங்கள் கொஞ்சம் தள்ளி வச்சு ஒரு அனுபவமாக பயன்படுத்திக்கலாம். அது உங்களுக்குள்ளே வளர அனுமதிச்சா அது உங்கள் வாழ்க்கையையே விஷமாக்கிரும். கர்மான்ற ஒரே விஷயந்தான். உங்கள் அனுபவத்தோட ஞாபகம் மட்டும்தான் உங்களுக்கு விவேகத்தை கொண்டு வரக்கூடிய ஒரே விஷயம். அது மட்டும்தான் உங்களை கட்டி போடவும் முடியும். அது மட்டும்தான் உங்கள் வாழ்க்கையை ரொம்பவே விஷமாக்கி உங்களை அழிக்கவும் முடியும். அதனால கர்மான்றது பிரச்சனை இல்லை. அதை நீங்கள் எப்படி சுமக்கிறீங்கன்றது தான் பிரச்சனை.
அதை நீங்கள் எப்படி சுமக்கிறீங்கன்றது தான் ஒரே பிரச்சனை, கர்மா பிரச்சனை இல்லை.